ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. என்னதான் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும், என்னதான் நல்ல ஆக்டிங் பண்ணாலும், சில பேருக்கு இவ்வளோதான் ரெகக்னிஷன் அல்லது சில டைம் ரெகக்னிஷன் கிடைக்காம போயிருக்கு. ஸோ அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி லெஸ் ஐடென்டிஃபைடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான் வந்துட்டு நம்ம பசுபதி சார். அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? லெஸ் ஐடென்டிஃபைடு அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். பெஸ்ட் ஐடென்டிஃபைடு. உண்மையாலுமே பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நடிகர், ரொம்ப பிரமாதமான நடிகர். பசுபதியே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு நடிகன் வந்து திரையில் தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் வந்து திரையில் தெரியணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேண்டான்னு தவிர்த்துட்டார். நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் வேற வழியே இல்லாமல் சிலதெல்லாம் நடித்தார். ஆனால் அவருக்கு எப்படின்னா நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும், நல்ல ஆர்டிஸ்டாக, நல்ல பர்ஃபார்மராக, ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்டாக மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி படங்கள், அந்த வரிசையில் நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமா, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இந்திய சினிமாவே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேஸ்டாக தான் படங்கள் பண்ணுறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் பாட்டம் கூத்து பஞ்ச் டைலாக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த படங்களை வந்து ஆடியன்ஸ் வந்து அதிக அளவில் கமர்ஷியல் படங்களாக பார்க்குறாங்க. கமர்ஷியல் படங்களுக்குன்னு ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கமர்ஷியல் படங்களுக்கு ஜாஸ்தியாக அடையாளம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல படம், தரமான படம் எடுத்திங்கன்னா நல்ல படம்னு பேசுவாங்க. ஆனால் கமர்ஷியல் படங்களுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்காது. அப்படி தான் நடிகர்களுக்குமே. நீங்கள் ரஜினி கமல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு மாஸ் ஹீரோ. காரணம் என்னென்னா, ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஸ்டைலு, அவர் பஞ்ச் டைலாக், அவர் வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து நடிக்கிறாரு. அதனால் அவருக்கான கூட்டமும் அவருக்கான கிரேஸும் எப்போவுமே தனி தான். ஆனால் அதே நேரத்தில் ரஜினியோட சமமாக நடிக்க வந்தவர் தான், ரஜினியை விட பல மடங்கு நடிப்பில் திறமைசாலி தான் யார்? கமலஹாசன். கமலஹாசன் பாருங்களேன், வித்தியாசமான கதைகள் எடுப்பார். சிற்பிக்குள் முத்துன்னுவார், அவை சண்முகின்வார், அபூர்வ சகோதரன்வார், குணான்வார், மகாநதின்வார், குருதி புனல்வார். ஸோ அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளாஸாக இருக்கும். கிளாஸ் படங்கள் எடுப்பார், அந்த படங்களில் நடிப்பார், சக்ஸஸ் பண்ணுவார், ஜெயிப்பார். அவருக்கான அப்படி சொல்கிறது அந்த கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரஜினியோட எப்போவுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ரஜினி கொடுத்த மிகப்பெரிய மாஸ் வெற்றி படங்கள் கமல் கொடுக்கல. கமல் மிகப்பெரிய நடிகர், ஆனால் ரஜினி வந்து மாஸ் ஹீரோவாக இருக்கிறதுனால அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி. அப்படி தான் வந்து எப்போவுமே கமர்ஷியல் ஹீரோ மேலே தான் அந்த வெளிச்சம் படும். பசுபதியை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் நடிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல நடிகராக இருந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். எப்படி சொல்றது, அந்த எப்படி சொல்ல, வட சென்னையில் இல்லையா, வட சென்னையில் வந்து பிறந்து வளர்ந்தவர். அங்கெல்லாம் ஒரு காலத்தில் பசுபதி ஆரம்ப காலத்தில் சைல்டுஹுட்டாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா 70கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் பாடல்கள்னு இருந்தது. பிரேக் பாடல்கள்ங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போல்லாம் நிறையா வந்துருச்சுல, ரேப் அதுன்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் பிரேக் ரொம்ப ஃபேமஸ், பிரேக் டான்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பிரேக் டான்ஸ் வந்து பார்த்து ஆடணும்னு ஒரு ஆர்வம் பசுபதிக்கு. ஸோ அந்த பிரேக் டான்ஸில் நிறையா ஆடுறாரு. தெருக்கள்லே வந்து ஆடுவாங்க, சும்மா சின்ன பசங்க தானே, ஜாலியாக ஆடும்போது அதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த ஏரியாவாசி பார்த்துட்டு பசுபதிட்டு கேட்டுக்காரு, தம்பி நீ வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல டான்ஸராக வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையாலுமே பசுபதிக்கு ஒரு நல்ல டான்ஸராக வரணுங்கிற எண்ணங்கள் இருந்திருக்கு. ஆமாம் சார் அப்படின்னோடனே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி கூத்துப்பட்டறைன்னு இருக்கு. முத்துசாமி கூத்துப்பட்டறைனா எல்லாருக்குமே தெரியும். அவர் காலமேட்டர் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்படி ஒரு அற்புதமான கலைஞர். அவர் வந்து கலை வடிவம். அவர் யாருக்கா சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் வெறும் களிமண்ணாக இருந்தால் கூட அதில் வந்து முகத்தில் ரியாக்ஷன் கொண்டு வந்துடுவார், பாடி லாங்குவேஜில் ரியாக்ஷன் கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு ட்ரெயினர், அப்படி ஒரு டீச்சர். அவருடைய பட்டறையில் படித்து பல பேர் வந்து மிகப்பெரிய நடிகர்களாக தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கும். அப்படி தான் வந்து பசுபதியை கொண்டு போய் அந்த முத்துசாமியோடைய கூத்துப்பட்டறையில் வந்து சேர்த்து விடுறார் அந்த நபர். அதே காலகட்டத்தில் ஒரு வருடம் சீனியராக வந்து நாசர் வந்து அங்கே வந்து நடிப்பு கற்றுக்க வந்திருக்காரு. நாசர் பசுபதி ரெண்டு பேரும் அப்பப்போ ஒன்றா போகும்போது ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, டீ குடிக்க போகிறது அப்படி இப்படின்னு பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாசர் வந்து பசுபதி கிட்ட கேட்டிருக்காரு ஒரு தடவை, உனக்கு என்னவா வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ பசுபதி சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு காலத்தில் டான்ஸராக வரணும்னு என்ன இருந்துச்சு, ஆனால் எனக்கு டேரக்டராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாசர் சொல்லியிருக்காரு, இல்லை நீ வந்து நடிகனாவா, ரொம்ப நல்லா வருவ, உனக்கு வந்து ஒரு தனி திறமை இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நீ வந்து அந்த வாத்தியார் கற்றுக் கொடுக்கும்போது உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸு, பாடி லாங்குவேஜஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீ நடிகனாக வந்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகனாக, முக்கியமான நடிகனாக வருவ அப்படின்னு சொல்லி நாசர் வந்து சொல்கிறார் பசுபதிட்ட.
சொன்னது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேராக கமலஹாசன் கூப்பிட்டு போறாரு. கமலஹாசனுக்கும் நாசருக்கும் எப்போவுமே நல்ல நட்பு இருந்திருக்கு. பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வை சண்முகையிலாம் அந்த நாசரோட கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் இருந்ததுனால நேராக நாசர் கமலஹாசன் கூப்பிட்டு போய் இவர் பசுபதி, இவருக்கு ஒரு நீங்கள் எடுக்க போகிற படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க, நல்லா நடிப்பார், சிபாரிசு பண்ணுறாரு. அப்போ தான் கமலஹாசன் வந்து மருதநாயகம்னு ஒரு படம், அது கமலஹாசனுடைய கனவு படம். கமலஹாசன் வந்து பயங்கர கிராண்டியராக எடுக்கணும்னு ட்ரைலர்லாம் வந்து ரெடி பண்ணி பயங்கர பொருட்செலவில் அதை பூஜை போடுறாரு. இளையராஜா ஒரு சாங் மியூசிக் பண்ணி கம்போசிஷன்லாம் முடிஞ்சு ரெக்கார்டிங்லாம் ஆயிடுச்சு. ஆனால் படம் வந்து எடுக்காமல் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாசர் சொன்னதுனால கமலஹாசன் நாசர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் பசுபதிக்கு வந்து ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் கொடுக்குறாரு. அந்த படம் வந்தால் நமக்கு பெரிய வாழ்க்கை இருக்கும்னு பசுபதி வந்து எதிர்பார்த்துட்ருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுக்க முடியாமல் கமலஹாசனே ட்ராப் பண்ணிட்டார். இது வந்து பசுபதிக்கு வந்து சின்ன மன வேதனையை கொடுத்துச்சு. மறுபடியும் வந்து திரைப்படத்தில் எப்படியாவது டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு மறுபடியும் முயற்சி பண்ண ஆரம்பித்தார். அப்போ நாசர் மறுபடியும் கூப்பிட்டு மாயன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பசுபதிக்கு ஒரு வாய்ப்பு தரார் நடிக்கிறதுக்கு. அந்த படத்தில் நடிக்கிறார் பசுபதி. அதுக்கப்புறம் பசுபதிக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வருது. கன்னத்தில் முத்தமிட்டால்னு மணிரத்னம் படத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூளில் வருது, அருளில் வருது, இயற்கைன்னு ஒரு படம், இயற்கை வெயில் ஆமாம் வெயில். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இயற்கைன்னு ஒரு படம். அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர், சின்ன கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், பிரமாதமாக பண்ணி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவார், ரொம்ப யதார்த்தமாக பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் வந்து பசுபதி அவருக்கு எதிர்பார்த்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு வேடம் அவர் கிடைக்கல. அப்படி வந்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கமலஹாசன்ட்டு வந்து ஒரு அழைப்பு வருது. கமலஹாசன்ட்டு போய் உட்கார்றாரு. கமலஹாசன் வந்து கதை சொல்கிறார், விருமாண்டி படத்தினுடைய கதை சொல்கிறார். கதை சொல்லி முழுசாக முடிக்கிறார். எப்படி இருக்கு கதைன்னு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பசுபதிக்கு தெரியுது இந்த கதையை முழுசாக வந்து கமலஹாசன் நம்மகிட்ட சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்க போகிறாரு. சின்ன கேரக்டராக இருக்கும், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு எந்த கேரக்டர் சார் எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இதில் வந்து கொத்தாலத்தேவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு கமலஹாசன். சார் அது சூப்பர் கேரக்டர் சார் அப்படின்றாரு. அந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு. இவருக்கு ஷாக்கு, சார் அது பெரிய கேரக்டராக இருக்கே, படம் ஃபுல்லாக வருது அந்த கேரக்டர் நான் எப்படி சார் நடிப்பேன், உங்களால் முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, சரியான அடையாளம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க, இந்த கேரக்டர் நடிங்க, நீங்கள் பாருங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை வந்து கமலஹாசன் வந்து கொடுக்குறாரு. கொத்தாலத்தேவன் கேரக்டர் விரும்மாண்டி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஃபுல்லாக பட்டை போட்டிருப்பார் பசுபதி. ஆளே பார்த்தீங்கன்னா லுக்கே வந்து பயங்கர டெரராக இருக்கும். ஃபேஸ்லேயே வந்து ஒரு டெரர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்லேயும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். ஒரு சிறைச்சாலை காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வருவார். அப்போ நாக்கெல்லாம் துருத்துவார். அவ்வளோ ரியலிசமாக இருக்கும், அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். உண்மையாலுமே ஒருத்தர் பண்ணால் எப்படி இருக்குமோ ஒரு சிறை கைதி அந்த மாதிரி பண்ணியிருப்பார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குல்ல, அதை வந்து கோவத்தில் வந்து வாயில் போட்டு மென்று 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 சாப்பிட்டுட்டே இருப்பார். அதெல்லாம் பார்த்தா அந்த கேரக்டரு, அந்த கொத்தாலத்தேவன் கேரக்டரு அசத்தி இருப்பார், அசத்தி விட்டுருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியன்லாம் நடிச்சிருப்பாரு. அதையெல்லாம் தாண்டி வந்து பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரில். அது ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. பசுபதி அது வரைக்கும் எப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பசுபதி மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கின படம் அந்த படம், அந்த விரும்மாண்டி படம். அந்த கொத்தாலத்தேவன் கேரக்டர் இன்னைக்கும் பேசுகிறாங்க. இன்னைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அவர் நடித்தது நின்று பேசுதுன்னா அது அந்த உழைப்பை அவர் வந்து அன்னைக்கு கொடுத்ததுனால அது நடந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த கேரக்டர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது. இப்படி நிறைய படங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் வருது. கமர்ஷியலாக ஒரு வில்லனாக வந்து பசுபதியை கூப்பிட்றாங்க. சுல்லான் மாதிரி படங்கள், இன்னும் பல படங்களில் வந்து கமர்ஷியல் வில்லன், அதாவது வந்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசுகிறது, ஒரு மாதிரி கமர்ஷியலாகவே வந்து பசுபதியை கூப்பிட்றாங்க. ஆனால் பசுபதி என்ன நினைச்சாரு, நம்ம ஒரு நல்ல நடிகனாக வரணும், நல்ல கேரக்டர்ஸில் நடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும், மக்கள்கிட்ட நல்ல நடிகன் பசுபதி அப்படிங்கிற முத்திரையை பதிவிடணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவருக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கல. வந்தது எல்லாமே கமர்ஷியல் வில்லன், எல்லாமே கமர்ஷியல் படங்கள். நிறைய படங்கள் நடித்தார், வெடி உண்டு, முருகேசன், அது இது நடித்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மனசில் வந்து ஒரு சோர்வு இருந்துச்சு. என்ன எப்போவுமே வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் கேரக்டராக கொடுக்குறாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு தீனி போடுற மாதிரி கதாபாத்திரங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சாரு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எப்படி சொல்றது, கமலஹாசன் போய் மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்து சார் இந்த மாதிரி வந்து நான் சினிமா விட்டே விலகிடலான் இருக்கேன், எனக்கு பிடிக்கல சார், என்னமோ கமர்ஷியலாக கூப்பிட்றாங்க, டைலாக் பேச சொல்கிறாங்க, என்னன்னே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன்ட்ட. அப்போ கமலஹாசன் சொல்லியிருக்காரு, இல்லை வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கமல் சொல்லிட்டா தட்ட முடியாதுல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 15 நாளில் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் இன்டர்நேஷனல்லேருந்து மறுபடியும் கால் வருது, கமல் சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னோடனே மறுபடியும் போய் பார்க்குறாரு.
மும்பை எக்ஸ்பிரஸ்ல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம், நீங்க கேட்டீங்கல்ல Yes, டிஃப்ரெண்டான ஆமா sir. சப்ஜெக்ட், அது நான் தரேன், நீங்க பண்ணுங்கன்றார். ஓகே. எப்படி விருமாண்டியில வந்து ஒரு டெரரான வில்லன் கதாபாத்திரம் ம், கொடுத்தாருல கமல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காமெடியன் மாதிரி ஒரு மாதிரி ஒரு காமெடி கதாபாத்திரம். நீ ம். பாத்துருக்கீங்களா மும்பை எக்ஸ்பிரஸ்? அப்பப்போ அந்த பசுபதியோட கேரக்டர் போய் பாருங்க, அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பார். அப்படி ஒரு வில்லனா பண்ணவர் இங்க வந்து அப்படி யதார்த்தமா பண்ணியிருப்பார். ம். ஸோ அந்த கேரக்டர் வந்து அவருக்கு வந்து பெரிய பேசப்படுற கேரக்டராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுபதியோட வரிசையில் சார்பட்டா பரம்பரை, சார்பட்டா பரம்பரையில் அந்த ரங்கன் மாஸ்டருங்கிற கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பெரிய பேரை கொடுத்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் முன்னாள் குத்துச்சண்டை வீரர் வருவார். எப்போ பார் வந்து ஒரு டென்ஷன்லேயே இருப்பார், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் மூட்லேயே இருப்பார். யார்ட்டையும் வந்து ரொம்ப யதார்த்தமாக பழக மாட்டார், ஒரு மாதிரி டஃப்பாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார், ஒரு மாதிரி படபடபன்னு பதட்டமாக இருப்பார். அப்படி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அற்புதமாக பண்ணியிருந்தார். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த நார்த் மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 70களில் எல்லாம் குஸ்தி சண்டை, அதாவது குத்து சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பாப்புலர் அந்த காலத்தில். நிறையா வந்து இவரே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது குத்து சண்டையில எல்லாம் கலந்துருக்காரு. அதனால் அவருக்கு யதார்த்தமாக அதை நடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஈஸியாக அந்த கேரக்டர் வந்து நடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பார். ஆர்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆர்யாவை வந்து அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஆர்யாவை வந்து ஜெயிக்க வைப்பார். அப்போல்லாம் நீங்கள் அந்த வெளியில் அந்த கிரவுண்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு கத்துவார் பாருங்க, முடியும் முடியும் பண்ணுன்னு சொல்லி எனர்ஜி கொடுப்பாரு பாருங்க. அப்பா அப்படி பண்ணியிருப்பாரு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படியே பண்ணியிருப்பார். அந்த ரங்கன்வாதியார் கதாபாத்திரம்லாம் இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட மறக்க மாட்டாங்க யாருமே. அப்படி ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அப்படி ஒரு பேரை வந்து அவர் கள்ளி கொடுத்து. அதாங்க நடிகனே கிடையாதுங்க பசுபதி யதார்த்தவாதி, யதார்த்தமாக நடிக்கக்கூடிய, இன்னும் கூட நடிக்கக்கூடியன்னு கூட சொல்லக்கூடாது, யதார்த்தமாக அந்த கேரக்டரில் வாழக்கூடிய ஒரு நடிகராக வந்து பசுபதி இருந்தார். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈன்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு நெல்லை பாலுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவரோட பேர். ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு தீவிரவாதி கிடையாது, அது புரட்சியாளர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பயோ வாருக்கு எதிர்த்து சில கருத்துக்கள்லாம் சொல்லுவார், சில வசனங்கள்லாம் பேசுவார். அந்த வசனங்கள்லாம் தியேட்டரில் கிளாப் பண்ணார். நீங்கள் அப்படி ஒரு வசனம் வந்து நீங்கள் தியேட்டரில் பேசும்போது அந்த வசனம் வந்து அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் தான் கிளாப் பண்ணுவாங்க. அப்படி வந்து கிளாப் விழுந்துச்சு அந்த டயலாக்ஸ்க்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாசு பாலுவாக நடிச்சிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அவ்வளவு வந்து ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, வில்லன் தான், ஆனால் வந்து ஒரு மாதிரி காமெடி கலந்த மாதிரி பேசுவார். பட்டாசு பாலு, ஆமாம், சொல்லுவார் டயலாக் அதில் ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா, பட்டாசு பாலு நான் பேச மாட்டேன், இனிமேல் பட்டாசு தான் பேசுவோம் அப்படின்னு. ஸோ அந்த டயலாக்லாம் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கான ஒரு டயலாகாக இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் வந்துட்டு அதுதான் எனக்கு பிடிச்சது பர்சனலி சார். ஆமாம், ரொம்ப அதான் சொல்கிறேன்ல. அது மட்டும் இல்லைம்மா, அவர் நடித்த படம்லாம் நல்ல படமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசூரன் படத்தில் நடித்தார். அசூரன் படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம், தனுஷோட மச்சினன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப சின்ன கதாபாத்திரம். அது வந்து வெற்றிமாறன் கேட்குறாரு, சார் இந்த கேரக்டரில் ஒரு சின்ன கதாபாத்திரம் இருக்குது, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களானோ. நான் நடிக்கிறேன்னு போய் வெற்றிமாறன் காண்டி நடிச்சுட்டு வந்தார். ஏன் நடித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொல்லாதவன் படம் வந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் படம் வெற்றிமாறன். அந்த படத்தினுடைய கதையை முதல்ல போய் பசுபதிட்டு தான் சொன்னார். எந்த கதாபாத்திரத்துக்குன்னா கிஷோர் நடித்த கதாபாத்திரத்துக்கு. அப்போ பசுபதிக்கு ஒரு டவுட் இருந்துச்சு வெற்றிமாறன் மேலே. ஒரு புது இயக்குனராக இருக்காரு, கதை நல்லா சொல்கிறாரு, ஆனால் எப்படி எடுப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அந்த படத்தை வேணான்ட்டார். யார்? பசுபதி. அது வேணான்னு சொல்லி அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதில் கிஷோர் நடிச்சிருப்பார். கிஷோரும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு வெற்றிமாறன்ட்ட, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, நான் ஆக்சுவலி அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, நான் நடிக்காம விட்டேன், எப்பயாவது மறுபடியும் வேற ஏதாவது கேரக்டர் தான் கூப்பிடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதை நான் வச்சுட்டு தான் வெற்றிமாறன் வந்து அந்த கேரக்டர், சின்ன கேரக்டராக இருந்தாலும் அசூரனில் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ போய் உடனே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதான் ஒரு நல்ல நடிகர், நல்ல கதாபாத்திரமாக இருந்தால், சின்ன கதாபாத்திரமாக இருந்தால் கூட நடிக்கிறதுக்கு ரெடின்னு போய் நடிச்சுட்டு வர ஒரு நடிகர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். மஜான்னு ஒரு படம் வந்துச்சு, விக்ரமோட அண்ணா நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தப்பாக பேசுவார், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் படத்தில், டேய் நான் சுகர் பேஷண்ட்டா அப்படின்னு அடிக்கடி. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாராலையும் அப்படி வந்து யதார்த்தமாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மர் வந்து பசுபதி. நீங்கள் வந்து வெயில் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த படமே ரொம்ப நல்லாயிருக்கும். வசந்த பாலனுடைய முதல் படம். அதில் பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உருகுதே மருகுதே அப்படின்னு அந்த ரொமான்ஸ் பண்ணுறதாகட்டும், எதையுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு மனுஷன். அந்த கேரக்டரில் வந்து அந்த கேரக்டராக வந்து பசுபதி வந்து வாழ்ந்து பண்ணியிருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து சொல்லுவார், நான் உன் பையம்மா,
அப்படின்னு சொல்லி பரத்துட்டு வந்து டேய் நான் உன் அண்ணன்டா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அங்கே யாருமே தேட்டரில் கண்கலங்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் வந்து இந்த கொத்தாலத்தேவன் விருமாண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியார், அதுக்கப்புறம் வெயில் படத்தில் அதில் முருகேசன்ற கேரக்டர், அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 படமே போதுங்க பசுபதிக்கு. முத்து 3மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பார். எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணக்கூடிய ஒரு நடிகை. அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. நல்ல அவார்டுகள் கொடுக்கப்படலை, ஸ்டேட் அவார்டு கொடுக்கப்படலை. சில அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் ஸ்டேட் அவார்டு மாதிரி ஒரு அங்கீகாரம் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கணும். அந்த அங்கீகாரம் வந்து பசுபதிக்கு கிடைக்காமே இருந்துகிட்டு இருக்கு. தங்கலான் படத்தில் நடித்தார். தங்கலான் படத்தில் அவ்வளோ பிரமாதம் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இதெல்லாம் தாண்டி பைசன் படம், சென்ற வருடம் அந்த பைசன் படம் வந்துச்சு இல்லையா, அதில் துரு விக்ரமோட அப்பாவாக நடிச்சிருப்பாரு. ஒரு கபடியில் வந்து பெரிய கபடி வீரன் ஆகணும், ஒரு கபடியில் இன்டர்நேஷ்னல் கபடி பிளேயர் ஆகணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கபடி வந்து நம்ம லோக்கல் கேம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அது இன்டர்நேஷ்னல், அதில் போய் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும், கப் வாங்கணும், மெடல் வாங்கணும் அப்படின்னு பையன் ஆசைப்படுவான். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். பையனுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமான்னு ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு பதட்டத்தை காட்டியிருப்பார் பாருங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கும், ஒரு முகம் நடுங்கும், உடம்பு நடுங்கும், எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்பா, பையனோட அப்பா, நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நடுக்கத்தை வந்து முகத்தில் காமிச்சிருப்பாரு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த கடைசி காட்சியில் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் அனுப்பணும், நைட்டில் கூட்டிகிட்டு போவார் பையனை. போலீஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிருவாங்க பையனை. காலில் விழுந்து கெஞ்சுவார், ஐயோ என் பையன் எந்த தப்பும் செய்யலை, விட்டுருங்க சார், அவனோட வாழ்க்கை எதிர்காலம் அப்படின்னு கெஞ்சுவார் பாருங்க. செமையா, அதாவது வந்து ஒரு நடிகனாவே நம்ம அங்கே பார்க்க முடியாது. அங்கே ஒருத்தர் நடிக்கிறாருன்னே நமக்கு வந்து மனசில் இருக்காது. ஒரு அப்பா, ஒரு பையனுக்காண்டி கதற ஒரு அப்பாவை தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் திட்டினாலும் பையன் தலைமாட்டில் பையன் தூங்கும்போது வந்து தடவி கொடுக்கறதாகட்டும். அந்த கேரக்டர் அப்படின்னா, ஒரு கேரக்டர் கொடுத்தா அது இதாங்க கதை, இது இந்த கேரக்டருங்க உங்களுக்கு அப்படின்னா, அவர் அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராகவே வாழ்வார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல நடிகர், ரொம்ப ரொம்ப நல்ல திறமையான நடிகர், அற்புதமான நடிகர்னு சொல்லலாம். ஸோ அவருக்கான அடையாளம் கிடைச்சிருக்கா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திறமையான நடிகர்கள் எப்போவுமே வந்து பெரிய அடையாளம் கிடைக்காமலே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் பசுபதியும். சார், அவர் இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. லுக்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த நெப்போட்டிசம் அதெல்லாம் கூட இருக்குது. அதையும் தாண்டி இவர் வந்துட்டு வெளியே வந்திருக்காரு, நடிச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய பிரேவரி தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிரேவாக எந்த கேரக்டராக இருந்தாலும் ஒரு ஃபியூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் அவர் நடிப்பார். ஏன்னா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. சரி, இந்த இதில் நான் நடிக்க மாட்டேன், இந்த இது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்குது. பட் இவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிரேவாக லைவ்லியாக நடிக்கிறாரே சார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாம்மா, நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோல் ஒரு துண்டு போட்டுப்பார், ஒரு கட்சி துண்டு வந்து போட்டுப்பார். டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பான டயலாக்காக இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து யாராக இருந்தாலும் எப்படின்னா கட்சி சார்ந்த டயலாக் பேசி நடிக்கணும் அப்படின்னா யோசிப்பாங்க. ஆனால் பசுபதி என்னன்னா அது கேரக்டர், ரங்கன் வாத்தியார், அதனால நான் நடிக்கிறேன் அப்படின்னு நடித்தார், தைரியமாக நடித்தார். அதனால் அவர் வந்து எப்படின்னா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை தான் பார்ப்பார். அதில் வந்து இந்த கேரக்டர் இது தேவைப்படுது அப்படின்னா அதை நடித்து கொடுத்துருவார். பயப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா அவர் கலைஞன்மா. அவர் வந்து அந்த கலை உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை எப்போவுமே பண்ணி கொடுப்பார். பயம்லாம் அவர்கிட்ட நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அவர் ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக தான் நடிப்பார். ராமன் தேடிய செய்தின்னு ஒரு படம் நடித்தார், மறக்கவே முடியாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டரை பண்ணியிருப்பார். அதே மாதிரி குசேலன் படம் வந்து பசுபதி பண்ணியிருப்பார். ஒரு ஏழை நண்பன், அது எப்படி அந்த ஏழ்மையை வந்து முகத்தில் காமிச்சிருப்பார். ஸோ பசுபதி அப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு, நிறைய படங்களை பற்றி பேசலாம். ஆனால் அந்த அவ்வளோ சிறந்த மனிதருக்கு அந்த சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வேதனை. எல்லாருக்கும் இருக்குது, பசுபதிக்கும் அது இருக்கத்தானே செய்யும், நமக்குமே அது இருக்கே. அந்த மாதிரி அந்த கலைஞர்களுக்கு அது உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படணும். உரிய அங்கீகாரம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் போகிற இடத்துலலாம் பாராட்டுறாங்க. மக்கள் போனால் ரங்கன் வாத்தியார்னு கூப்பிட்றாங்க. மக்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கொத்தாலத்தேவன்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அதை தாண்டி சில விருதுகள்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஊக்கப்படுத்தும். இந்த கேரக்டர் நடிச்சும் இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு, மாநில விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களை ஊக்கப்படுத்தணும். எப்போவுமே விருதுகள் வந்து கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு கொடுக்குறது தான், மோட்டிவேஷன் தான். அது பசுபதிக்கு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு.
ஒரு கேரக்டரோட, அதாவது ஒரு ஆக்டரோட ஒரிஜினல் பேரையும் மறந்துட்டு நம்ம அந்த கேரக்டரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு நல்ல சிறந்த ஆக்டர் தான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி அவர்கள் ரொம்பவே நல்ல ஒரு ஆக்டர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சான்சஸ் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள், அதாவது அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்காதனால இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவங்கள ரெகக்னைஸே பண்ணாத மாதிரிலாம் கூட இருக்காங்க. மேபி ஃபேஸ் அளவுக்கு தெரியலாம், பட் ஒரு நேமாக அது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும்போது அவர் ஒரு நல்ல சிறந்த ஆக்டர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ அவர் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில்? பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை லவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையை விரும்புகிறாரு. நம்ம பெரியபாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சென்னை கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. பெரியபாளையத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து ஒரு வீட்டில் அவர் வந்து குடும்பத்தோடு வசிக்கிறார். சென்னையிலே இல்லை, அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபல நடிகர், அதான் பாருங்கள், பிரபல நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே லேட்டஸ்ட்டாக ஒரு பங்களாவில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. லேட்டஸ்ட் BMW காரு, ஆடி காரு, ரேஞ்ச் ரோவர், இப்படி ஜாலியாக வாழணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆனால் அவர் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்னையில் பறவை சத்தமே இல்லை, ஒரு காக்கா குருவி சத்தம் கூட இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிராம சூழ்நிலையில், கிட்டத்தட்ட நீங்கள் பெரியபாளையெல்லாம் போனீங்கன்னா ஒரு லைட்டாக வில்லேஜ் அட்மாஸ்பியர் இருக்கும். அங்கே வந்து பறவை குருவி காக்கா சத்தம், காலையில் ஒரு 4:30 மணி 5 மணி ஆனால் கொக்கரக்கோன்னு கோழிக்கு ஒரு சத்தம், இப்படி இயற்கை விவசாயம், இவர் இயற்கையான வாழ்க்கை. மனிதன் வந்து என்னதான் காசு பணம் எல்லாம் இருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப யதார்த்தமானதாக இருக்கணும். அப்படி யதார்த்தமான வாழ்க்கையை, ரொம்ப இயற்கையான ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும்னு வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையத்தில் தான் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் குடியிருக்கிறாரு. ஏதாவது ஷூட்டிங், ஏதாவது ஒரு படம் நடிக்க வரணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சென்னைக்கு வருவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கெல்லாம் வரதே கிடையாது. அங்கே தான் அவருடைய இருப்பிடம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பசுபதி சாரை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி.